கோயிலில் உட்காந்து எல்லாருமே சந்தோஷமாக சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி பேசி இது பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பிருந்தாக்கு வந்துட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ண போகிறனால வந்துட்டு பிருந்தா இப்படி நகை இல்லாமல் இருக்கக்கூடாது, இந்த இதை போட்டுக்கோ அதை போட்டுக்கோன்ட்டு கண்மணி வந்து கொடுக்குறாங்க. அப்படியே வீராவும் கொடுக்குறாங்க. சந்தோஷத்தில் எல்லாருமே என் தங்கச்சி எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் இது பண்ணுறதை பார்த்து பிருந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு பக்கம் இங்கே பிருந்தா இருக்காங்க. அப்போ கார்த்திக் வந்து பேசுகிறாரு, ஒரு நிமிஷம் கண்ணை மூட, அவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வளையல் வாங்கி போடுறாரு. சந்தோஷமாக கேட்குறேன். அவன் சந்தோஷங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்காங்க. ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்க, நான் முதல்ல வந்துட்டு லவ் பண்ணதே வந்துட்டு நான் உனக்கு வளையல் வாங்கி கொடுத்த பிறகு தான், நீ அதை ஒன்றுமே கண்டுக்காமல் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஆமாங்க நான் இப்போல்லாம் நானாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு எவ்வளோ விஷயம் நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கல, எல்லாத்துக்கும் தைரியமாக இரு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆறுதல் படுத்துறாரு கார்த்திக். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. தீட்டு கழிக்கிறதுக்காக வந்துட்டு குளத்தங்கரைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. கொஞ்ச தூரம் நடந்த உடனே கண்மணிக்கு என்னால் முடியல, நான் இங்கேயே இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. சரிம்மா நீ இங்கேயே இருன்னு சொல்லிடுறாங்க. ராகவன் அங்கே இருக்க சொல்கிறாங்க. ராகவன் வந்துட்டு உனக்கு ஜூஸ் வேணுமா, இது வேணுமா, அது வேணுமான்னு கேட்க செம்ம ஆயிடுறாங்க கண்மணி. சரி நானே அங்கே போயிருக்கேன்ட்டு கொஞ்சம் ஓரமாக போய் அந்த பக்கமாக நின்றுக்கிறாரு. கண்மணி அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே விஜய் வந்துட்டு பிளானை போட்டுடுறாங்க. அடுத்ததாக இந்த இதுவை வந்துட்டு எப்படி நடத்துகிறாங்க நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு நேராக இங்கே கண்மணி தனியாக உட்காந்துருக்கதா ஆள் மூலமாக கண்டுபிடிச்சிடுறாங்க. உடனே கண்மணியை அங்கேருந்து கடத்திடுறாங்க. ராகவன் அதை கவனிக்க மாட்டேங்கிறாரு. கண்மணியை காணுன்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. இங்கே எல்லா சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா கண்மணி எங்கன்னு கேட்டால் கண்மணியை காணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் ஃபோன் பேசலான்னு போனால் அதுக்குள்ளே கண்மணி காணுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கண்மணியை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. அவங்க வாயை கட்டி போட்டு ஒரு காருக்குள்ளே கட்டி வச்சுருக்காங்க. உடனே கார்த்திக்கும் மாறணும் ஒரு சூப்பரான விஷயம் பண்ணுறாங்க. கோயிலேருந்து வெளியே போகிற எல்லா கேட்டையும் வந்துட்டு மூடி வச்சுறாங்க. எல்லா பக்கமும் மூடிட்டுருக்காங்க. நம்ம எப்படி மேடம் தப்பிக்க போகிறோம், இவளை எங்கேயும் விட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு விஜயோட ஆளுங்க சொல்ல, விஜய் கோப்பட்டு பலர்னு அடிச்சு அந்த பக்கம் காட்டு வழி பாதை வந்துட்டு இருக்கும்ல, அந்த வழியை இவளை கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி எழுப்புறாங்க. கண்மணியை வந்துட்டு அப்புறமா இந்த பேர் ஒழுங்கு மரியாதையே வந்துரு, இல்லை உனக்கு அவ்வளோதான்னு சொல்லிட்டு விஜய் மிரட்டி நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல போயிட்டு கூலாக கண்மணியை வந்துட்டு வாயை கட்டி அவுத்துடுறாங்க. அவுத்துட்டு கண்மணியை கூலாக கொஞ்சம்ப்பா தண்ணி இருந்தால் கொடுப்பான்னு தண்ணி குடிச்சிட்ருக்காங்க. நீ அவ்வளோ தைரியமாக இது பண்ணிகிட்ருக்கியான்னு சொல்ல, ஆமாம் நான் எதுக்கு பயப்படணும், பயப்பட வேண்டிட்டு நீ தான், உன் உயிருக்கு தான் ஆபத்து, நான் எங்கே இருந்தாலும் மாறணும் வீராவும் கண்டிப்பாக வருவாங்க என்னை தேடி, என்னை காப்பாற்றுறதுக்காக என் தங்கச்சி கண்டிப்பாக வருவான்னு சொன்னாங்க. அப்படி அதையும் பார்த்துலாமேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. இங்கே எல்லா இடத்துலையும் தேடி எங்கேயுமே காணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வீரா வந்து ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, வேறு எந்த வழி இருக்கான்னு. ஆமாம் காட்டு வழி பாதை இருக்குது, அந்த பக்கம் யாருமே அவ்வளோ போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஒரு வேளை அங்கே போயிருப்பாங்களோன்னு மார்னிங் வீராவும் கரெக்டாக வராங்க. இங்கே கண்மணியை தள்ளி விட்டுறாங்க. விஜய் கரெக்டாக வந்து வீரா பிடிச்சிடுறாங்க. பார்த்தல என் தங்கச்சி வந்துட்டான்ற மாதிரி பார்க்குறாங்க. உடனே மாறன் வந்து அவங்கள துரத்திட்டு போக அப்படியே கண்மணி ஒரு மாதிரி இதுவாகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்புறம் அவங்கள தூக்கிக்கிட்டு மாறனும் வீராவும் போகிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.